அரசு சுப்ரீம் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து அந்த ஆணையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி 5வது ஆண்டு நெருங்குகிறது. 5 ஆண்டு காலமாக அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் நீங்கள் 5 ஆண்டு காலமாக ஏமாற்றி வருகிறீர்களே. அதற்கு ஒரு அரசாணையை வெளியிடாமல், அதற்கு ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வராமல் 5 ஆண்டு காலமாக எங்களை ஏமாற்றுகிறீர்களே. இது நியாயம்தானா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நியாயமா? இதை ஏற்க முடியாது. ஆகவே தமிழக அரசு உங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஜாக்டோஜியோ, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களை மீண்டும் நாங்கள் வற்புறுத்துகிறோம். இந்த ஒரு வார காலத்திற்குள், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதே போன்று மீதி இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மே மாதம் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டை தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்துகின்றோம். அந்த வேலைநிறுத்த மாநாட்டில் என்று வேலைநிறுத்தம் தொடங்கும், இக்காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு அந்த மாநாட்டிலே நாங்கள் அறிவிப்போம். அது தொடர் போராட்டமாக, வேலைநிறுத்தமாக, போராட்டமாக இருக்கலாம், மறியலாக இருக்கலாம், அதே போன்று காத்திருப்பு போராட்டமாக இருக்கலாம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை இந்த முறை நாங்கள் திரும்பி வர மாட்டோம். கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வரை தீவிரமான போராட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். அதுதான் எங்களுடைய ஜேக்டோஜியோனுடைய லட்சியம். இதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் இந்த ஜாக்டோஜியோ வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மாயவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ.